ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைஸ் ஆஃப் சவுத். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா ஹனி சில்லி சிக்கன். ஓகேவா? அது எப்படி வீட்டில் செய்யலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து இந்த கார்லிக் இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு 10 பீஸ் எடுத்து நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துப்போம். ஓகேவா? இந்த மாதிரி நல்லா நைஸாக கட் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் இருக்குல்ல, கார்ன்ஃப்ளவர் ப்ளஸ் வந்து அதில் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நம்மளோட மீட் இருக்குல்ல, அதை நான் ஒன்று ஒன்றா போடுறேன்ல, இந்த மாதிரி அந்த மீட்டை நல்லா இந்த நீட்டு வாக்கில், இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குல்ல அந்த மாதிரி நீட்டு வாக்கில் வெட்டிட்டு அதை வந்து ஒன்று ஒன்றா கார்ன்ஃப்ளவரில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அதை எடுத்து ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஆயிலே வந்து அது வந்து ஒரு 85 மேலே குக் ஆகிடும், 85% குக் ஆகிடும். ஓகேவா? இப்போவே வந்து அது சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். அந்த மீட் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதில் வந்து அந்த கார்ன்ஃப்ளவரு ப்ளஸ் வந்து சால்ட்டு, இது ரெண்டு மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ப்ளஸ் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் காஞ்ச மிளகா இருக்குது இல்லையா, அதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இல்லாட்டி சில்லி ஃப்ளேக்ஸ் கடைகள்லையும் கிடைக்கும். நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் வாங்கி வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் வாங்கி வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த மீட் எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். ஓகேவா? பார்த்திங்களா, அந்த ஒரு கோல்டன் ரெட் கலரில் நல்லா அப்படியே ஃப்ரை ஆகி இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதை. ப்ளஸ் வந்து நம்ம வெஜிடபிள் பிரியாணியும் அதில் செஞ்சிட்ருக்கோம். அந்த ரெசிபி வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுட்ருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு அந்த மீட்டுக்கு பத்துற அளவுக்கு ஒரு கடாயை வச்சுக்கலாம். ஏன்னா இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? சாஸஸ் போட்டு, இது வந்து சைனீஸோட ஃபேமஸ் டிஷ் கைஸ். ஹனி சில்லி சிக்கன் ப்ளஸ் வந்து நீங்கள் எல்லா மீட்லேயும் இதை ட்ரை பண்ணலாம். ஓகேவா? மஷ்ரூமில் கூட ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த கடாயில் வந்து நம்ம வந்து ஒரு கரண்டி அளவுக்கு ஒரு டீஸ்பூன்னு பார்த்திங்கன்னா ஒரு 7-8 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு தேவையான ஆயில், அதாவது வந்து நான் வந்து ஒரு 500 கிராம்ஸ் வந்து மீட் எடுத்துருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆயில் எடுத்துக்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்து கம்மியாக எடுக்கிறீங்கன்னா கம்மியாக போட்டுக்கோங்க, அதிகமாக செய்கிறீங்கன்னா சேர்த்து போட்டுக்கோங்க. ஓகேவா? நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த கார்லிக் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அது வந்து ஒரு தெரியுதா உங்களுக்கு, ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சோயா சாஸ் இருக்குல்ல, இது வந்து நான் கடையில் தான் வாங்கினேன். 30 ரூபா சம்திங், 35 ரூபா இந்த ரேஞ்சில் தான் கைஸ் இருக்குது. இந்த சாஸ் எல்லாமே நான் 30 ரூபா 35 ரூபா இந்த ரேஞ்சில் தான் வாங்கியிருக்கேன். டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், தென் வந்து செஸ்வான் சாஸ், ஒரு நெய் ஒன்று வாங்கியிருக்கேன். தேன் இருக்குல்ல, ஹனி, அது கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அது வந்து 15 ரூபா தான் பாட்டில். நான் வந்து 1/2 kgக்கே 15 ரூபா பாட்டில் தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா, உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்குன்னா நீங்கள் வந்து சுகர் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். தென் வந்து நம்ம இந்த சோயா சாஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, தென் வந்து டொமேட்டோ சாஸ், தென் வந்து சில்லி சாஸ், தென் வந்து நம்ம வந்து இந்த ஹனியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி கைஸ் ஒரு ரெட் கலரில் சூப்பரான அந்த கார்லிக் ஃப்ளேவரோட நம்மளுக்கு அந்த சாஸோட வாசம் சூப்பராக இருக்கும். ஓகேவா? பார்த்தீங்களா? இந்த மாதிரி அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே தாங்க இருக்குது கைஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு நம்ம வந்து ப்ளஸ் வந்து மீட்லேயும் கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கோம், அந்த சிக்கன்லேயே வந்து நம்ம சால்ட்டு போட்டிருக்கோம். ஓகேவா? இந்த சாஸ்க்கும் வந்து நம்ம இந்த சால்ட்டை போட்டுக்கிட்டு வினிகர் இருக்கு இல்லையா, அது வந்து அதோட மூடி இருக்குல்ல, அதுலேயே வந்து ஒரு மூடி அளவுக்கு ஊற்றிக்கிறோம். ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் கொஞ்சோண்டு, நம்ம வந்து ஹனி வந்து கம்மியாக தான் வாங்கியிருக்கோம், அதனால் வந்து சுகர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன் நான் ஸ்வீட்காக. தென் வந்து பிளாக் பெப்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் கைஸ். அதை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டார்க் ரெட் அண்ட் ப்ரௌன் கலந்த மாதிரி இந்த கலரில் வந்து நிற்கும் கைஸ். இது இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இந்த சாஸ் வந்து கொஞ்சம் சூடு அதிகமாக வச்சு இந்த மீட்டை வந்து அதில் போட்டு நல்லா பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் கைஸ். இப்போ அதை மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு. இது வந்து இந்த நம்ம பொரிச்சு எடுத்துருக்கோம்ல, இந்த கார்ன்ஃப்ளவர் சால்ட்டு போட்டு இந்த மீட் வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் கைஸ். இந்த சாஸோடு சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாலும் அந்த ஸ்வீட்டு ப்ளஸ் வந்து நம்ம போடுற சில்லி ஃப்ளேக்ஸு, ஓகேவா, நம்ம போட்டிருக்க சுகரு சாஸ் எல்லாத்தோட டேஸ்ட்டும் சேர்த்து கலந்து நம்மளுக்கு வந்து அமிர்தம் மாதிரி இருக்கும் கைஸ். இது வந்து எப்படின்னா
இந்த ஸ்வீட்டு ப்ளஸ் வந்து ஸ்பைசி இது ரெண்டுமே கலந்த டேஸ்ட்டில் இருக்கும் கைஸ். நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து லாஸ்ட்டாக எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸை இந்த மாதிரி மேலே தூவி விட்டுக்கலாம் கைஸ். இந்த மாதிரி நான் ஒரு 2 மிளகாய் எடுத்துக்கிட்டேன், 2 காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி அதை வந்து போட்டுட்டேன் கைஸ். இப்போ வந்து நம்மளோட ஹனி சில்லி சிக்கன் ஃப்ரை ஓகேவா, இது ரெடி ஆகிடுச்சு. உங்கள் கிட்ட இந்த வெள்ளை எள்ளு இருக்குதுல்ல கைஸ், இந்த வெள்ளை எள்ளு கிடச்சிதுன்னா அதை கூட நீங்கள் மேலே வந்து டெக்கரேஷன் கார்னிஷ்க்கு நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் வந்து ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியும் கூட நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டாக. ஓகேவா, நம்மளோட ஹனி சில்லி சிக்கன் ரெடி கைஸ். பாருங்கள் ரொம்ப அருமையாக வந்துருக்குது. இதை வந்து நம்ம செஞ்சதை வந்து நம்ம வெஜ் பிரியாணியும் செஞ்சுருக்கோன்னு சொன்னோம் இல்லையா, இந்த வெஜ் பிரியாணியோட ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு கைஸ். இந்த வெஜ் பிரியாணி வந்து நம்ம வீட்டில் இருக்கும்ல அரிசி, இந்த புழுங்கல் அரிசின்னு சொல்லுவோம்ல, அந்த அரிசியிலே தான் நான் சாப்பாட்டு அரிசியிலே தான் செஞ்சுருக்கேன். ஓகேவா, அவ்வளோதான் கைஸ், நம்மளால் முடிஞ்சது. எல்லா வீடியோவும் முடிஞ்சு, நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். ஓகேவா, நல்லா முடிஞ்ச ரெசிபியை நான் சொல்லியிருக்கேன் கைஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். உங்களால் முடிஞ்சது நீங்கள் ஏதாவது சமைச்சிங்கனாலோ உங்களால் முடிஞ்சது யாராவது ஒருத்தவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பை பாய், டேக் கேர்.